கவனிக்கலன்னா என் மானமே போயிடும். என்ன பண்ணுவேன்? கவலைப்படாத தேவி, கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். ஐயோ அத்தை முடியல. இங்கேம்மா? அத்தை இங்க இல்ல, அதோ அங்கதான் வலிக்குது. அம்மா ஐயோ அத்தை, அதோ அந்த பக்கம் அத்தை. மாமியார் மருமக பாசனா இப்படி இருக்கணும். மேடம், உங்களை வெளியில பாக்குறதுக்கும் வீட்டுல பாக்குறதுக்கும் அப்படியே டோட்டலா வேற மாதிரி இருக்கீங்க மேடம். மேடம், பிசினஸ்லயும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு அதே நேரத்துல வீட்லயும் ஃபேமிலிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல மேடம். யூ ஆர் ரியலி கிரேட் மேடம். நாங்க இன்னைக்கு எல்லார்கிட்டயும் இத பத்தி சொல்லுவோம் மேடம். கொஞ்சம் பொறுத்துக்கமா. வலிக்குது அத்தை, கால் வீங்கி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது பாருங்க. மேடம், இந்த மாதிரி நேரத்துல வெந்நீர் வச்சு ஒத்தனம் கொடுத்தா சரியாயிடும் மேடம். இவன் வேற என்ன கடுப்பு ஏத்துறான். அப்போ சுடு தண்ணி ஒத்தனம் கொடுக்குறீங்களா அத்தை? நான் கொண்டு வருவா. ஏய் ஏய் தேவி, இதை விட நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன். நம்ம டாக்டர் கிட்ட போலாம். ஐயோ அத்தை, என்னால முடியல அத்தை, நடக்கவே முடியல அத்தை. அப்போ நான் சுடு தண்ணியை கொண்டு வரேன். சத்யா, அத்தை வலி தாங்க முடியல அத்தை. சரிம்மா, இருமா. அம்மா அத்தை வலிக்குது அத்தை, முடியல அத்தை. ஐயோ முடியல அத்தை. அத்தை இந்தாங்க சுடு தண்ணி. சரி சரி, இரு இரு. நான் செய்யலான்னு நினைச்சேன், ஆனா அத்தை தான் உலகம், அவங்களே செய்யட்டும்னு சொல்லிட்டீங்களே. சரி, இன்விடேஷன் கொடுத்தாச்சுல்ல, போயிட்டு வாங்க. ஃபங்க்ஷனுக்கு வரத பத்தி நான் யோசிக்கிறேன். ஓகே மேடம், வரோம். ஓகே மேடம். அத்தை வலிக்குது. இருமா கொஞ்சம். ஐயோ அத்தை, இப்ப கொஞ்சம் வலி பரவாயில்ல அத்தை. அப்படியா? சரி வா, அப்ப ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஐயோ என்னால படியெல்லாம் ஏற முடியாது அத்தை. சரி சரி சரி, வந்து ஏன் ரூம்ல ரெஸ்ட் எடு. வா சரி வா. மெதுவாமா, மெதுவா. பாத்து, மெதுவா மெதுவாமா. பாத்துமா. அக்கா, செல்வநாயகிய செம்மையா பழி வாங்கிட்டோம். அம்மா தேவி, காலையில திடீர்னு உனக்கு கால் சுளுக்கு வந்து நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டியாமே. உன் அத்தை தான் உனக்கு சுடுதண்ணி ஒத்தரம்லாம் கொடுத்தாலாமே. நல்ல விஷயம் தானே செல்வா. தேவி, இப்ப பரவாயில்லையாமா? பரவாயில்ல மாமா. அத்தை கொடுத்த ஒத்தனம் உடனே குணமாயிடுச்சு. இனிமே எனக்கு சுளுக்கு வந்தா நான் அத்தை கிட்ட தான் வருவேன். ஆமா, என்ன சுளுக்கு? மத்தியானம் நீ எங்க போன? ஹனி, நான் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். ஆமா, உருப்படியா ஒண்ணு பண்ணாத, தூங்கறத தவிர. சத்யா, ஒரு சப்பாத்தி கொடுமா. சாப்பிடுங்க. அப்பா, நீங்களும் ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க.
எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ம், வாப்பா. வா அர்ஜுன், வந்து உட்காரு, சாப்பிடு வா. எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். ஸ்ருதிக்கு நான் மாப்பிள்ள பாத்துட்டேன். ஸ்ருதி, தண்ணி குடி ஸ்ருதி. சூப்பர்ப்பா, அதுக்குள்ள மாப்பிள்ள பாத்துட்டியா? ஆச்சரியமா இருக்கே. ஆமாப்பா, நாளைக்கே ஸ்ருதிய பொண்ணு பார்க்க வராங்க. ஆ, சத்யா, இந்தா. ஆ. இது என்னன்னு பிரிச்சு பாரு. வாவ், சூப்பரா இருக்கே. புடவையா நல்ல அம்சமா இருக்கே. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? சூப்பரான செலக்ஷன். சூப்பரா இருக்கு. யாருக்கு? நிச்சயம் உனக்கு இல்ல, அத ஸ்ருதி கிட்ட கொடு. ஸ்ருதி, நாளைக்கு ஒன்னு பொண்ணு பார்க்க வரும்போது இந்த புடவை தான் நீ கட்டிட்டு நிக்கணும். ஸ்ருதி, இதோ இந்தா. சித்தப்பா, உங்க பொண்ணு கிட்ட கொடுங்க. வாங்கிக்கமா. என்ன ஸ்ருதி, முகத்துல சந்தோஷத்தையே காணும்? ஐயோ மாமா, சூப்பர் செலக்ஷன் மாமா. அப்படி சொன்னாதானே தெரியும். ஏன்பா, புடவை செலெக்ஷன் சூப்பர். வரப்போற மாப்பிள்ளை இதே போல சூப்பரா இருப்பாரா? அதெல்லாம் புடவையே இவ்ளோ சூப்பரா செலக்ட் பண்ணி நான் அசத்தும் போது மாப்பிள்ள செலக்ஷன்ல விடுவனா? ஸ்ருதியை விட ஒரு வயசு தான் பெரியவன். ஹைதராபாத்லயே ஒரு பெரிய கிரானைட் கம்பெனி ஓனரோட பையன். ஆ, நமக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ், நல்ல வசதி, நல்ல குடும்பம். இதை விட வேற என்ன வேணும்? அடடடடடடா, கிரைனைட் கம்பெனி ஓனர் சம்பந்தமா? இதை விட வேற என்ன வேணும்? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஸ்ருதி வாழ்க்கை அமோகமா, வசதியா, கோடீஸ்வர விட்டு வாழ்க்கையா அமையும். நான் வேணும்னா பாண்ட் பேப்பர்ல எழுதி சைன் போட்டு தரேன். ஆனா நான் என் அபிமாமாவை தான் விரும்புறேன். எனக்கு என் அபிமாமா தான் வேணும். இப்ப நீ சொன்ன மாதிரி எல்லாம் அமைஞ்சா சந்தோஷம்தான்ப்பா. சத்யா, எனக்கு டிஃபன் கொடு.